இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரோசன் செக்ஷன் அப்படின்னு ஒரு நார்மலாக ஒரு கேன்சர் சர்ஜரி டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவோம். அந்த ஃப்ரோசன் செக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயாப்சி ப்ரொசீஜர். அதை டியூரிங் சர்ஜரி, பேஷண்ட் சர்ஜரி பண்ணுற டைமில் பேஷண்ட் அனஸ்தீஷியாவில் இருப்பாங்க. அந்த ஒரு டிஷ்யூவை எடுத்து பக்கத்தில் இருக்கிற பெத்தாலஜிஸ்ட் லேபுக்கு அனுப்புவோம். அந்த டிஷ்யூவை இமீடியட்டாக ஒரு ஃப்ரோசன்கிறது ஒரு -20 டிகிரியில் அதை ஃப்ரீஸ் பண்ணி அந்த டிஷ்யூவை மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வித்தின் 20 மினிட்ஸில் பெத்தாலஜிஸ்ட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தே வில் கம்யூனிகேட் டு அ சர்ஜன். பேஷண்ட் வில் பி அண்டர் அனஸ்தீஷியா. இந்த கேன்சர் டயக்னோசிஸ் ப்ரெசண்ட்டாக இல்லையாங்கிறது இமீடியட்டாக 20 மினிட்ஸில் சொல்லிடுவாங்க. ஸோ இது எதுக்கு காமனாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிற டிசீஸ்க்கு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ப்ராப்பராக கேன்சர் கிளியரன்ஸ் பண்ணிட்டோமா, இப்போ ஒரு செக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம், கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த இடத்த சுற்றி இருக்கிற பகுதியில் எல்லாமே கேன்சர் ஸ்ப்ரெட் இருக்கா இல்லையான்ட்டு அப்படின்னா கேன்சர் மார்ஜின்ஸ் ஆர் கேன்சர் கிளியரன்ஸ்னு சொல்லுவோம். அதுவுமே அவங்களால அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். மூணாவதுக்கு காமனாக எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு நெறிக்கட்டி எல்லாத்துக்கும் நாங்கள் பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை. அதை லேட்டஸ்ட் டெக்னிக் சென்டினல் லிம்ப் நோட்னு ஒரு டெக்னிக் மூலமாக நெறிக்கட்டி பரவி இருந்தால் தான் அதுக்கு பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃப்ரோசன் செக்ஷனுங்கிறது அவங்களால அந்த நெறிக்கட்டியில் பரவி இருக்கா இல்லையான்னு வித்தின் 10 மினிட்ஸ் to 20 மினிட்ஸில் அவங்க டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேன்சர் சர்ஜன் இந்த ஃப்ரோசன் செக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது ஒரு பெத்தாலஜி ஓரியன்டட்னு சொல்கிறது. ஸோ ஒரு 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஃபார் டயக்னோசிஸ், another for whether cancer clearance is made done or not, other things the nodal cancer spread is there or not. இந்த 3 விஷயத்துக்காக எல்லா விதமான கேன்சருக்கும் இது எல்லா ரொட்டீனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது பேர் ஃப்ரோசன் செக்ஷன். ஸோ பேஷண்ட் ஷுட் நோ அபவுட் பிஃபோர் கேன்சர் சர்ஜரி ஃப்ரோசன் செக்ஷன் டாக்டர் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.